மக்களே, இன்னைக்கு நாம அழகுக்கும் ஆச்சரியத்துக்கும் பஞ்சமே இல்லாத பழமையான பிரம்மாண்டமான ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படி ஒரு கோவில் நம்ம ஊர்ல எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல தாராசுரம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படி இந்த கோவில்ல என்ன சிறப்புகளும் பிரம்மாண்டங்களும் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல நீங்க உள்ள நுழைஞ்சதுமே நிறைய சிற்பங்களை பார்க்கலாங்க. கொஞ்ச நஞ்ச சிற்பங்கள் இல்ல, இந்த கோவில்ல கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் விதவிதமா இருக்கு. இது மட்டும் இந்த கோவிலோட ஆச்சரியங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, இன்னும் நிறையவே இருக்கு. அதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கோவில கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாறாங்கல்ல செய்யப்பட்ட தேர் மற்றும் யானையோட சிற்பங்கள். இதை நம்ம பார்க்கும்போது ஒரிஜினலா ஒரு தேர் பக்கத்துல நிக்கிற மாதிரியே நமக்கு தோணுங்க. அந்த அளவுக்கு சிற்பங்களை சூப்பரா வடிவமைச்சிருப்பாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இந்த கோவில்ல இசை படிக்கல் கூட இருக்குங்க. அந்த படிக்கலை இப்போதைக்கு கேட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமான ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த படிக்கல்ல நம்ம ஒண்ணு தட்டும் போது வித்தியாசமான இசைகள் இங்க கேட்குங்க. இந்த கோவிலோட வரிசையில இன்னும் 2 கோவிலும் இடம்பெற்றிருக்குங்க. அதாவது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், அதுக்கப்புறம் இந்த தாராசுரம் கோவில். இந்த மாதிரி பழமையான பிரம்மாண்டமான கோவில் தாங்க நம்ம தமிழரோட வரலாறு பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த கோவில் 2ஆம் ராஜராஜனால 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்குங்க. இப்படி ஒரு பழமையான ஆச்சரியமான பிரம்மாண்டமான கோவிலுக்கு கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை போய் பாருங்க. அவ்வளவு ஒரு சூப்பரா நீட்டா அமைதியா இருக்குங்க இந்த கோவில். இந்த கோவிலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லாங்க. அதுக்கு இந்த ஒரு சின்ன வீடியோ பார்த்தாது. கண்டிப்பா நான் அடுத்த ஒரு முழு வீடியோல இதை பத்தி எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.